கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, 3 ஆண்டுகளை எங்களுடைய ஊழிய பாதையிலே ஆண்டவர் எங்களை அற்புதமாக நடத்தி வந்து 4வது ஆண்டிலேயும் எங்களை உள்ள அழைத்து சென்றிருக்கிறார். 4 ஆண்டுகள் தொடங்கி இருக்கிறது. 3 ஆண்டுகள் தொய்வில்லாம டெய்லி ஒரு வீடியோ எங்களை போடுவதற்கான கிருபை பாராட்டினார் ஆண்டவர். அப்லோட் செய்து ஊழியத்தை, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்தார். அந்த அடிமை பிள்ளைகளுக்கு மறுபடியும் எங்களை கட்டியும் இருக்கிறார். என்ன கட்டி இருக்கிறார்? எங்களுடைய நன்மைகளை கட்டியிருக்கிறார், ஆசீர்வாதத்தை கட்டியிருக்கிறார், ஊழியத்தை கட்டியிருக்கிறார். அபரிவிதமாக நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை வழி நடத்தி இருக்கிறார். ஆண்டவர் எங்களை அற்புத விதமாக ஒவ்வொரு சூழ்நிலையும் வழி நடத்தி இருக்கிறார். நாங்க இப்ப எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? நாங்க அனைவரும் நாங்க குடும்பமாக சேர்ந்து ஒரு பாடல் பாட போகிறோம். மறுபடியும் எங்களை கட்டி இருக்கிறீரே ஆண்டவரே, மீண்டுமாக எங்களை கட்டி இருக்கிறீர் என்று சொல்லி அழகான ஒரு பாடலை நாங்கள் பாட இருக்கிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களே அந்த பாடலை பாடுங்கள். தெரிந்த பாடல் தான், புதிய பாடல், தெரிந்த பாடல். மீண்டும் எங்களை கட்டியிருக்கிறார், ஊழியத்தில் எங்களை கட்டியிருக்கிறார். அதை நினைத்து நாங்கள் 4 பேரும் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம்? பாட போகிறோம். எங்களோடு கூட நீங்கள் சேர்ந்து பாடுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். பாடலாமா? ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். என்னை மீண்டும் கட்டுகிறீர்.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எங்களை தள்ளாமல் அவர் சேர்த்துக் கொண்டார். உங்களையும் அவர் தள்ளாமல் சேர்த்துக்கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க அவர் அழைக்கிறார். நீங்க அவர்கிட்ட ஓடுவீங்களா? எசப்பா நீங்க எங்க கிட்ட வாங்க, நீங்க கட்டுங்கப்பா, மறுபடியும் வாங்க எங்களை கட்டுங்க என்று சொல்லி நீங்க அவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. உங்களை மறுபடியுமாக கட்டி உங்க நிலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த அடிமைகளாக நாங்கள் அவருக்கு சாட்சிகள். நீங்களும் சாட்சிகளாக இருக்க உங்களை அழைக்கிறார், கட்ட அழைக்கிறார். மறுபடியுமாக கட்டப்படுவீர்கள். அதற்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருங்கள். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தி காத்துக் கொள்வாராக. ஆமென். God bless you.